பெரியப்பா, சித்தப்பா மார்கள், அத்தை மார்கள். அதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் மாதவரம் பால்பண்ணை. அவர் தன்னுடைய பணியை வந்து ஒரு கண்டக்டர் ஆரம்பித்தார். நான் பிறந்தது வந்து 63. அப்போ அவர் வந்து டைம் கீப்பராக ப்ரமோட் பண்ணி இந்த பகுதியிலே வந்தார். அப்போ அவர் வரும்பொழுது அவர் மேலே ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். அந்த பால்பண்ணை குடியிருப்புகளே நாங்கள் இருந்தோம். அங்கே கூட விமானி கூடுகை நாங்கள் பெரிய ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே தகப்பனார் காலத்தில் நடத்தினார். அவர் வீட்டை வந்து 1969 வீட்டில் ஆலயம் துவங்க இந்த இன்றைக்கி இருக்கிற மாதவரம் எம்பிஏ சபை வீட்டில் ஆரம்பமானது. இப்போ முதல்ல ஜான் பாஸ்டர் வந்தார், அப்புறம் பால் வந்தார், அங்கே இருக்கிற வீட்டில் அவர். இப்போ இந்த இடத்துல எங்களை ஆண்டவர் பண்ணாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் அதில் குவார்டர்ஸில் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அங்கே வேலை செய்யணும். அப்போ எங்களுக்கு வந்து அவருடைய நோக்கம் நிலையான வீடு பரலோகம் என்று தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இடம் வாங்குறதோ, காட்டு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ அவங்களுடைய கனவு கூட இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்படி தாவீதுக்கு நான் வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னது போல இந்த பகுதியில் என்னை கொண்டு வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ முதல்ல கரண்ட்டு கொண்டாந்து, அதுக்கப்புறம் இடத்துல சாலை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட்டு கொண்டாந்து பேரை வச்சு இந்த தெருக்கு ஜான் வாசன் பாஸ்டருடைய பேர், எம்பிஐ ஃபவுண்டர் பேரை வச்சு இங்கே வந்து நாங்கள் இப்போ ஒரு 4 பேர் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா இது தேவன் அன்பு. தேவன் எங்களை இந்த இடத்துல அப்போ அதுதான் தேவன் எங்களை கொண்டு வந்து இந்த ஸ்தலத்தில் நாம் எங்கே குடியிருக்கணும் என்று சொல்லி தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த பகுதியில் கர்த்தரை வச்சு ஒரு நோக்கம். அப்போ என்ன சொல்கிறது, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குது. இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அதை சொல்வதற்கு தான் எங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த பகுதியில் எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறார். நாங்கள் இந்த நாளில் ஒன்று சேர்ந்து சகோதரி, என்னுடைய 2வது சகோதரர் சுந்தர் வேலை செய்து கொண்டு அவர் இன்றைக்கு வேலை சம்பந்தமாக அவர் லேட்டாக வருவார். இப்போ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மவுண்ட் ரோடு ஆஃபீஸில் இருக்கிறார். அங்கேருந்து பிரயாணப்பட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல எதையாகிலும் நாம் ஆண்டவருக்காக செய்யும். தகப்பனாருடைய காலத்தில் ஒரு சபை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எம்பிஏ சர்ச் மாதவரம் பிரான்ச். ஃபவுண்டர்னா சபைக்கு தலைவர் ஆண்டவர் தான். ஆனால் ஒரு நபரை கொண்டு தான் ஒரு ஊழியத்தை, ஒரு அகஸ்டின் ஜெபகுமாரை கொண்டு போய் பீகாரில் இன்றைக்கி 3000 ஊழியக்காரர்கள் அவர்களில் ஒரு நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை நடத்தணும்னா 20 லட்சம் தேவைப்படும். ஒரு தனி மனிதன் அவருடைய அர்ப்பணம் அதை வச்சு, அதுபோல் கர்த்தர் இந்த தகப்பானுடைய அந்த வாஞ்சை பக்தியாக தேவனுக்காக வாழ்ந்தார். அதனால் இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அதுதான் முக்கியமானது. நம்ம பரலோகத்தில் போய் ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதுக்காக நம்மளால் இயன்ற மட்டும் எங்களை தகப்பனாரை சார்ந்து எங்களை சித்தப்பா, பெரிய சித்தப்பா அவர் வந்தார்கள். அவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து இன்றைக்கு பேரப்பிள்ளைகள் இங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். பெரியப்பா குடும்பம் வந்தாங்க. ஒரு மனுஷனை கிளப்பினோடனே ஒன்றா வருது. அது பெரியப்பா. அவர் வந்து கொஞ்ச நாள் அவரோடு சேர்ந்து ஊழியர்களை சேர்ந்து அத்தை வராங்க. பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, இப்படியாக ஒரு கூட்டம் இந்த பகுதியில் வந்தாங்க. இவர்களெல்லாம் அந்த நாட்களில் தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு இருக்கிற இந்த தலைமுறையில் இன்றைக்கி இப்போ டைட்டர்ஸு, விக்டரு இவங்கெல்லாம் வந்து 3வது ஜெனரேஷன். தகப்பன் ஃபஸ்ட்டு, நாங்கள் 2வது, இவங்க 3வது ஜெனரேஷன். இவர்கள் எழுப்பி கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளை மகிமைப்படுத்த கர்த்தர் அவர்களை பலப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நமக்குள்ள மகன் டைட்டஸ் வந்து தேவனுடைய வார்த்தையை
பகிர்ந்து கொள்வோம்.